ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு திருமணமாகி 6 மாதங்கள் ஆகிவிட்டனர். நானும் என் கணவரும் நகரத்தில் வசித்து வந்தோம். என் பெற்றோர் வீட்டில் நிறைய சொத்துக்கள் இருந்தது. ஆனால் என் தாய் வீட்டிலிருந்து எதை கேட்டாலும் அது எனக்கு ஒரு ஃபோன் கால் தூரத்தில் தான் இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு என் மாமியார் குளியலறையில் விழுந்து விட்டார். அவருடைய கால்களில் ஒரு பேண்டேஜும் போடப்பட்டது. இப்பொழுது அவருக்கு கவனிப்பு தேவைப்பட்டது. அதனால் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தனர். என் கணவரும் தனது தாயை பார்க்க நகரத்திலிருந்து கிராமத்திற்கு வந்திருந்தார். அவர் என்னையும் தன்னுடன் அழைத்து செல்ல நினைத்தார். கிராமத்தில் ஒரு திருவிழாவும் நடக்கும். அந்த திருவிழா மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் இதுவரை அதை பார்த்ததே இல்லை. இந்த முறை நான் பெரிய மனதுடன் என் மாமியார் வீட்டிற்கு செல்லவும் முடிவு செய்தேன். நான் மாமியார் வீட்டிற்கு வந்ததிலிருந்து என் மாமனார் தினமும் வயலுக்கு செல்வதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவர் மிகவும் நன்றாகத்தான் இருந்தார். அவரை கண்டதும் நான் வயலுக்கு செல்ல வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். ஒரு நாள் நான் அவருடன் வயலுக்கு சென்றேன். அங்கே நான் சில பெண்கள் புடவை அணிந்து வயலில் விதை விதைப்பதையும் கண்டேன். நான் ஒரு சிறிய ட்ரெஸ்ஸை தான் அணிந்திருந்தேன். ஏனெனில் நான் நகரத்து உடைகளுக்கு பழகிவிட்டேன். மாமனார் என் உடைகளை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லவில்லை. அவர் என்னை அப்படியே இருக்கவும் அனுபவித்தார். நான் சில பெண்களின் வேலைகளை கவனமாக பார்த்தேன். சிறிது நேரம் கழித்து நானும் அவர்களைப் போலவே விதை விதைக்கவும் ஆரம்பித்தேன். விதை விதைத்து கொண்டே ஒரு வரியை முடித்தேன். என் வரி முடிந்தவுடன் என் மாமனார் என் பின்னால் நிற்பது எனக்கு தெரியவில்லை. நான் கடைசி விதையை விதைத்த போது நான் நேராக மாமனாரிடம் மோதிக்கொண்டேன். அவர் எப்பொழுது என் பின்னால் வந்து நின்றார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவரிடம் சாரி சொல்லிவிட்டு என் மண் படிந்த கால்களை எல்லாம் கழுவச் சென்றேன். கால்களை கழுவிய பிறகு நான் வீட்டை நோக்கி நடக்கவும் ஆரம்பித்தேன். அன்று இரவு நான் மீண்டும் மாமனார் வயலுக்கு செல்வதை பார்த்தேன். இவ்வளவு இரவில் இருட்டில் அவர் பின்னால் செல்வது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் நான் என் அறைக்கு சென்று தூங்கவும் முடிவு செய்தேன். அடுத்த நாளும் இரவில் நான் மாமனார் வயலை நோக்கி செல்வதையும் நான் பார்த்தேன். வயலுக்கு செல்லும் பாதை தெளிவாக தெரியும். நானும் அவருடன் வயலுக்கு செல்ல வேண்டும். இரவில் வயல் எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும். அதனால் நான் வேகமாக என் அறையிலிருந்து வெளியே ஓடினேன். அப்போது மாமனார் வயலுக்குள் செல்வதற்குள் நான் அவரை போய் பிடித்தேன். என்னை பார்த்தவுடன் அவர், மருமகளே, இந்த நேரத்தில் நீ இங்கே எப்படி? நீ தூங்க போவதாக சொன்னியே என்றார். நான் எதிர்மறையாக தலையை அசைத்து, மாமா, நான் இரவில் வயலை பார்க்க வேண்டும் என்றேன். அதற்கு அவர், பார் மருமகளே, இரவில் வயலில் புல் காரணமாக மிகவும் குளிராக இருக்கும். நான் உன்னை அங்கே அழைத்து செல்ல முடியாது என்றார். ஆனால் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னதும் மாமனார் மீண்டும், உன்னால் உள்ளே உள்ள குளிரை தாங்க முடியாமல் இருப்பாய். அதனால் நான் என்னை சமாளிப்பதுதான் கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்றார். அப்போது மாமனார் என்னை உள்ளே விடாமல் இருப்பதற்காக எல்லா விதமான சாக்குகளையும் அப்போது சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் நான் அவருடைய ஒரு பேச்சையும் கேட்கவில்லை. நான் அவருடைய ஒவ்வொரு நிபந்தனையும் ஏற்றுக்கொண்டேன். கடைசியில் நாங்கள் வயலுக்கு செல்லவும் புறப்பட்டோம். நடந்து கொண்டே நான் அவரிடம், இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் வயலுக்கு செல்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது மாமனார், இரவில் விலங்குகள் பயிர்களை சேதப்படுத்தும், அதனால்தான் நான் சில சமயங்களில் வயலை சுற்றி பார்ப்பேன் என்று சொன்னார். பேசிக்கொண்டே நாங்கள் வயலுக்கு சென்றோம். அங்கே ஒரு லேசான வெளிச்சம் மட்டும்தான் எரிந்து கொண்டிருந்தது. பயிர்கள் காரணமாக அங்கே மிகவும் குளிராகத்தான் இருந்தது. எனக்கு மிகவும் குளிராக இருந்தது. அவர் என்னை பார்த்து, மருமகளே, நான் ஏற்கனவே சொன்னேன் உள்ளே உள்ள குளிரை தாங்க முடியாது என்று. இப்பொழுது நீ சளி பிடித்து விட்டாய் அல்லவா? நான் அவரை மறுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். மாமனார் எனக்கு சொல்வதை அப்போது ஒரு சவாலையும் கொடுத்தார். பின்னர் அவர் என்னை அங்கே எரிந்து கொண்டிருந்த வெளிச்சத்தின் அருகில் நிற்கவும் சொன்னார்.
அவர் கொஞ்சம் உள்ளே சென்று ஏதாவது விலங்குகள் இருக்கின்றதா என்று சோதிக்கவும் ஆரம்பித்தார். அப்பொழுது எனக்கு ஒரு விசித்திரமான சத்தமும் கேட்டது. நான் மாமனாரிடம் அந்த சத்தத்தை பற்றி கேட்டேன். அதற்கு அவர், இரவில் பல முறை இப்படிப்பட்ட சத்தங்களை கேட்கும், ஆனால் பயப்பட தேவையில்லை, என் கையை பிடித்து கொண்டு முன்னால் வா என்றார். நான் மாமனாரிடம் கையை பிடித்து கொண்டு எனக்கு முன்னால் நடக்கவும் ஆரம்பித்தேன். நாங்கள் வயலில் இருந்து வெளியே வந்தபோது நாங்கள் அப்போது அமர் என்றரை சந்தித்தோம். அமர் கிராமத்து மருத்துவர். அவர் எங்களை மேலும் கீழுமாய் பார்த்தார். என் கையை இன்னும் மாமனாரின் கையில் இருந்து அப்போது இதனால் எங்கள் உறவு பற்றி அவருக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்கும். அவர் பார்வை என்பது அப்போதுதான் எங்கள் மீது பட்டது. நான் மாமனாரின் கையை விடுவிட்டு வீட்டை நோக்கி சென்றேன். வீட்டிற்கு வந்தவுடன் வேலைக்காரி எனக்கு தெரிந்தவள்தான். நான் அவளை பற்றி கவலைப்படவில்லாம் இல்லை. அவள் மாமியாருக்கு ஏதாவது சொன்னாலும் எனக்கு இப்பொழுது கவலையே இல்லை. ஏனென்றால் மாமனார் இப்பொழுது என்னுடன் தான் இருந்தார். மாமியார் என்னிடம் பல தேவையற்ற விஷயங்களை சொன்னார். ஆனால் நான் மாமனாரின் ஆதரவை விடவில்லை. இதனால் மாமியார் என் கணவரிடம் கிராமத்திற்கு வரவழைத்தார். அவர் கிராமத்திற்கு வந்தவுடன் அன்று இரவு எங்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது. சிறிது நேரம் கழித்து அவர் என் அறைக்கு பக்கத்தில் எழுந்து அறைக்கு வெளியே சென்றார். அன்று இரவு மாமனார் பல வேலைகளை பாதியில் விட்டுவிட்டு அறைக்கு வெளியே செல்ல முடிவும் செய்தார். நான் இன்று மாமனாரை விடமாட்டேன் என்று தீர்மானித்தேன். இன்று இரவு அவருக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு புரிந்தது. மாமனார் இப்பொழுது வயலை நோக்கி சென்று கொண்டிருந்தார். ஆனால் நான் மறைந்து அவர் பின்னால் செல்லவும் ஆரம்பித்தேன். இன்று அவர் வயலின் ஒரு வேறு பகுதிக்கு சென்று அங்கே ஒரு சிறிய குடிசையில் நுழைந்தார். அருகே ஒரு விளக்கும் எரிந்து கொண்டிருந்தது. அந்த இடம் மிகவும் ரகசியமாக இருந்தது. ஏனென்றால் நான் அதை முன்பு பார்த்ததே இல்லை. மாமனார் குழியில் அப்போது நுழையும் பொழுது சுற்றிலும் பார்த்துவிட்டு உள்ளே சென்றார். நான் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்திருந்தேன். மாமனார் உள்ளே சென்றவுடன் நான் மரத்தின் பின்னால் வந்து அந்த குடிலை நோக்கியும் சென்றேன். உள்ளிருந்து ஒரு பெண் அழும் சத்தமும் கேட்டது. நான் உள்ளே எட்டி பார்த்தபோது என் காலடியில் இருந்த நிலம் சரிந்தது போல் எனக்கு தோன்றியது. உள்ளே கர்ப்பமாக இருந்த ஒரு பெண்ணும் இருந்தாள். மாமனார் மாமியாரும் மறைந்து இப்படி யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அமர் என்ற மருத்துவரும் கூட இருந்தார். அவர் அந்த பெண்ணை பரிசோதித்து கொண்டிருந்தார். அப்போது மாமனார், இன்று முதல் நாம் நல்ல சிகிச்சையை ஆரம்பிப்போம். இந்த குழந்தை நமக்கு பாதுகாப்பாக வேண்டும். அதன் இன்னொரு தாய் வெளியே காத்து கொண்டிருக்கின்றாள். நான் இதற்காக ஒரு பணக்கார தாயை கண்டுபிடித்து விட்டேன். இந்த குழந்தையை நான் அவளுக்கே கொடுப்பேன் என்றார். இதை கேட்டவுடன் அந்த பெண், என் குழந்தையை என்னிடமிருந்து பிரிக்காதீர்கள் என்றார். உடனே சிறிது நேரம் கழித்து வெளியே வந்து பார்க்கும் பொழுது இவள் காத்து கொண்டிருந்தாள். என்னை இங்கிருந்து போக விடுங்கள் என்றாள். அப்போது மாமனார் ஒரு முறை, நீ உன் குழந்தையை பெற்றெடுத்தால் நான் உன்னை இங்கிருந்து விரட்டி விடுவேன் என்றார். அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த போது திடீரென்று என் கால்களுக்கு கீழே ஒரு பூமி அதிர்வது போல் ஒரு உணர்வு. நான் சத்தமாக கத்தினேன். என் சத்தத்தை கேட்டவுடன் மாமனாரும் அமரும் இருவரும் வெளியே வந்தார்கள். என்னை பார்த்தவுடன் அவர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள். நான் அவர்களை விலக்கிவிட்டு குடிலுக்குள் சென்றேன். மாமனார் என் பின்னால் வந்தார். நான் அவரிடம், மாமா, இதெல்லாம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர் விளக்க ஆரம்பித்தார். இவள் பேர்தான் மாலினி. நான் வயலில் வேலை செய்ய வைக்கப்பட்டிருக்கின்றாள். இவளுடைய கணவர் இவர் கர்ப்பமாக இருக்கும் பொழுது இவளை விட்டு சென்று விட்டான். நான் இவளுக்கு உதவி செய்கின்றேன் என்றார். பின்னால் அவர், அந்த பெண் வேறு யாரும் இல்லை, என் கணவரின் முதல் மனைவி. அவள் பேர்தான் ரீனா என்று சொன்னார். மாமனாரின் இந்த பேச்சை கேட்டவுடன் நான் ஆச்சரியப்பட்டேன். நான் அவரிடம், ரீனா மற்றும் என் கணவர் இருவரும் சேர்ந்திருக்கும் புகைப்படத்தை நான் பார்த்ததுண்டு. அவர் கொஞ்சம் பதட்டம் அடைந்தார்.
மருமகளே, நீ எதற்காக என்னை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. நீ பார்த்தது எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும். உனக்கு குழந்தை பிறக்காது என்று எனக்கு தெரியும். இந்த ரகசியத்தை நான் என்னிடமே வைத்திருப்பேன். அவளுக்கு குழந்தை பிறந்தும் நீயும் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நகரத்திற்கு சென்று விடு. உன்னை பற்றி யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். இது என்ன பொறுப்பு? குழந்தை பிறந்த பிறகு ரீனாவுக்கு என்ன ஆகும் என்பதை நான் பார்த்து கொள்கின்றேன். உன் வாழ்க்கையில் எந்த தடையும் வரக்கூடாது. அப்பொழுது உன்னுடைய கணவர் அந்த அறைக்கு வந்தார். அப்போது அவன் தன் தந்தையின் பேச்சை கேட்டிருந்தான். தான் மாமனாரிடம் திருமணத்திற்கு பிறகு இன்று வரை நான் ஒரு நாள் கூட அன்புடன் உங்களுடன் செலவிடவில்லை. ஒவ்வொரு 3 நாட்களுக்கும் அவன் வயலிலிருந்து ரீனா என்ற பெயரையே கேட்டிருக்கிறேன். அவன் தன் முதன் மனைவியை பற்றி என்னிடம் ஒருபோதும் சொல்லவே இல்லை. ஆனால் அவன் எப்போதும் கனவில் அவளுடைய பெயரை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். நான் அவளுடைய போனை சரிபார்த்த போது ரீனாவுடன் அவனுடைய பல புகைப்படங்களை எல்லாம் பார்த்தேன். நான் ரீனாவின் ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காகவே இங்கு வந்தேன் என்று தெளிவுபடுத்தினேன். எனக்கு குழந்தை பிறக்காது என்று அவனிடம் பொய் சொன்னேன். ஏனென்றால் நான் அவனுடைய உண்மையான முகத்தை பார்க்க விரும்பினேன். அமர் இரவில் வயல் அருகே எங்களை சந்தித்த போது எனக்கு சந்தேகம் மட்டுமே ஏற்பட்டது. அப்போது அமர் பையில் இருந்த சில மருந்துகள் கீழேயும் விழுந்தனர். அவை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வேண்டியவை. அமர் ஒரு பிரசவ நிபுணர் என்று எனக்கு தெரியும். இதை பற்றி சிலரிடம் கேள்விப்பட்டிருந்தேன். உங்கள் சொந்த குழந்தையை தத்தெடுக்க உங்களுக்கு திட்டம் இருந்தது என்று நான் புரிந்து கொண்டேன். அப்பொழுது என் கணவர், அப்பா, ரீனா யாரோ ஒருவருடன் ஓடிவிட்டதாக நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் அவனை ஏன் இங்கே அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என்றேன். மாமனார் இதற்கு எதுவுமே சொல்லவில்லை. தலையை குனிந்தபடியே நின்றார். அப்பொழுது ரீனா, என் கணவர் நீ நகரத்தில் இருந்தபோது உன் பெற்றோர்கள் என்னிடம் பணம் கேட்டார்கள். என் அப்பா திருமணத்திற்கு வரதட்சணையாக தன் நிலத்தை விற்றுவிட்டார். இப்பொழுது அவரிடம் எதுவுமே இல்லை. நான் அவர்களிடத்தில் பணம் கேட்க துணியவில்லை. உன் பெற்றோர்கள் என்னை மிகவும் துன்புறுத்தினார்கள். உன் நம்பிக்கையை தங்கள் லாபத்திற்காக பயன்படுத்தினார்கள். அவர்கள் நாங்கள் ஓடிவிட்டதாக சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் எனக்கு வேறு ஒரு பணக்கார பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்க விரும்பினார்கள். அந்த பணக்கார பெண் அவருக்கு நிறைய பணம் கொடுக்க முடியும். நீ அவர்களுடைய வார்த்தைகளை நம்பிதான் ஓடிவிட்டதாக நினைத்தாய். ஆனால் என் காதல் உண்மையானது. அதனால் தான் இன்று நான் சந்திக்க முடிந்தது என்றாள். அப்போது ரீனா மேலும், மாமனார் என்னை இங்கே அழைத்து வந்தபோது எனக்கு கருத்தரிப்பு அறிகுறிகள் போன்றது தோன்ற ஆரம்பித்தது. இந்த குழந்தை நம் காதலின் சின்னம். நீ இன்று இங்கு வந்திருக்க மாட்டாய். இந்த மக்கள் என்னுடன் என்ன செய்திருப்பார்களோ அதை என்னால் சொல்லவே முடியாது என்றார். மாமனார் பணத்திற்காக தன் மகனை 2வது திருமணத்தை செய்து வைத்தார். திருமணத்தின் போது தன் மகன் ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்பது எனக்கு தெரியாது. முதல் பார்வையிலேயே அவர் எனக்கு பிடித்திருந்தது. அதனால்தான் நான் அவரை திருமணம் செய்ய சம்மதித்தேன். இதையெல்லாம் கேட்டு நான் யோசனையில் ஆழ்ந்து போனேன். ஒவ்வொரு விஷயமும் என்னை மேலும் குழப்பியது. என் தாய் வீட்டிலிருந்து என் தாய் தந்தை நிறைய வரதட்சணை கொடுத்திருந்தார்கள். மாமனார் என் வரதட்சணை பணத்தில் 5 ஏக்கர் நிலத்தையும் வாங்கி போட்டார். அதன் பிறகு என் அப்பா நகரத்தில் ஒரு பிளாட்டும் வாங்கி கொடுத்திருந்தார். ஆனால் என் கணவர் தன் தாய் வீட்டு பணத்தில் எந்த ஒரு ஆர்வமும் அவருக்கு கிடையாது. அவர் தன் பெற்றோர் சொல்வதை கேட்டும் தன் ரீனாவின் கண்களில் ஒருவருக்கொருவர் அன்பும் தெரிந்து கொண்டது. இருவரும் எனக்கு நன்றி தெரிவித்தார்கள். அப்போது ரஞ்சித் என்னிடம், பூனம், உனக்கும் பயமாக இல்லையா? நீ என் மற்றும் ரீனாவின் சந்திப்பை ஏற்பட செய்தாய். அதனால் உனக்கு இதனால் நஷ்டம் ஏற்படாது என்று நினைக்கவில்லையா என்று கேட்டான். அப்போது ரஞ்சித், நான் உன்னை பணத்தால் அடைந்தேன். ஆனால் உன் காதலை பெற முடியவில்லை. எனக்கு ஒரு சிலை போல் ஒரு உறவு தேவையில்லை. என் மீது உண்மையான அன்பை வைக்கும் ஒருவரை நான் விரும்புகின்றேன். உன் உண்மையான காதல் ரீனா. நீ அவளுடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்.
நான் யாரையும் வலுக்கட்டாயமாக காதலை பறிக்க விருப்பமில்லை. அன்று முதல் முறையாக ரஞ்சித் என்னை சிரித்து கொண்டே கட்டி அணைத்தான். அடுத்த சில நாட்களில் நாங்கள் அப்போது டைவர்ஸும் வாங்கிவிட்டோம். இப்போது ரஞ்சித் ரீனாவை அழைத்து கொண்டு நகரத்திற்கு சென்றான். அவளுடைய பெற்றோர்கள் இன்று தங்கள் செயலால் வருந்துகின்றார்கள். அவர்கள் தன் மகனின் மகிழ்ச்சியை விட பணம் முக்கியம் என்று நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது கேட்டாலும் அவர்களுடைய மகன் அவர்களிடத்தில் இல்லை என்று அவர்கள் தங்கள் உண்மையான சொத்தான மருமகள் மற்றும் பேரனை இழந்து விட்டார்கள். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.